சொல்லுங்க சார். இவரு இந்த ராயல் ஸ்டோர் குன்றத்தூர் அங்க இருந்து இந்த கிரீன் செஃப் பிராண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அந்த தவா ஒன்று வாங்கியிருந்தேன் சார், கேஸ்டிங் தவா. ஆமா ஸோ சார். உங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க, எப்படி யூஸ் பண்றது. எனக்கு அதுக்கு முன்னாடி சார் அது வந்து அதாவது சீசன்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இப்போ ப்ரீ சீசன்டா இல்லை சீசன் பண்ணதா, கொஞ்சம் நீ சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சார் நம்மளது வந்து சீசன் பண்ணாது சார். பண்ணாதது. ஓகே. ஆமா. அத நம்ம என்ன பண்ணோம், பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார். நம்ம அலுமினியத்துல பண்ற மாதிரி பழக வேண்டாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் நம்ம ஸ்டீல்ல உள்ள இல்ல பச்சை நார் இருக்குல்ல, ஆமா. பாத்திரங்கள் நார், ம் 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 ஓகே. சோப்பால போட்டு நல்லா ஸ்கிராப் பண்ணி நல்லா கழுவிடணும். ஸ்கிராப் பண்ணி நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி கழுவிடணும். ஓகே. கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியெல்லாம் தொடச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா காய விட்டுருணும். ஓகே. செகண்ட் டே வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணணும். ஓகே. ஆமா, தடவி விட்டுறணும். தடவி விட்டுனா அந்த ஆயில் வந்து நல்லா அதுல ஊறிடும். ஓகே. அதுக்கப்புறம் எடுத்து நீங்க சமைச்சீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் வைக்கும்போது லோ ஃபிளேம்ல வைக்கணும். ஓகே. லோ ஃபிளேம்ல வைக்கும்போது ஃபர்ஸ்ட் லைட்டா ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே அது நம்ம எடுத்து நம்ம சுரண்டி எடுத்துட்டோம்னா அப்புறம் 2 மணி நேரம் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டா வந்துடும். ஓகே. இது என்னன்னா, எங்க வீட்லயே நான் ஒரு சாம்பிள் எடுத்து வந்து வச்சேன் கடைக்கு காமிச்சிட்டு. ஓகே. எங்க வீட்டுல இருக்கிற என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எடுத்துட்டு நான் சிக்கன் சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே வரவே இல்லை, அப்படியே ஒட்டிக்கிச்சு அதுலயே. கரெக்ட். எனக்கு இந்த மாதிரி தான் ஆச்சு. ஒண்ணுமே இல்ல, மாவு ஊத்துனது அப்படியே ஒட்டிக்கிச்சு, எடுக்க முடியாது. எஸ் எஸ் எஸ். ஆமா ஆமா. அவங்க என்ன பண்ணா, அதை நான் எல்லாத்தையும் கழுவிட்டு, நான் என்ன பண்ணேன், இப்படிதான் ப்ரொசீஜர், நாங்க கஸ்டமர் இப்படிதான் சொல்றோம்னு சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு அதை நான் மாவெல்லாம் போடலாம் கழுவிட்டு மறுபடியும் ஸ்க்ரப் எல்லாம் போட்டு கழுவி வச்சுட்டு எண்ணெயை நல்லா தடவி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து கழுவி காய வச்சிடணும். செகண்ட் டே வந்து ஆயில் போட்டு நல்லா, அந்த ஆயிலுங்கிறது வந்து இந்த காஸ்ட் எல்லாம் பிளாக் ஆகிற மாதிரி தெரியும். மெட்டீரியலே பிளாக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஊறிடும். அப்சர்வ் பண்ணிக்க அந்த ஆயில. ஓகே. சரி. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் செய்யும் போது ஒரு மாதிரி லைட்டா ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் போக 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 அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நல்ல முருகுலா வரும் நம்ம தோசை. ஓகே. எவ்வளவுதான். மற்றதான் அலுமினியத்துலாம் வந்து நம்ம வந்து தண்ணி ஊத்தி ஆயில் ஆனியன் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண தேவை. ஓகே சார், நீங்க பிராண்ட்ல இருந்து செஃப் கம்பெனி தான் பேசுறேன். கம்பெனில இருந்து பேசுறீங்க. ஓகே, ஃபைன் ஃபைன் சார். எனக்கு என்ன தெரியணும்னா, இதுல வந்து சீசன்டு அண்ட் இது ப்ரீ சீசன்டு ரெண்டு டைப்பும் வருதா, இல்ல ஒன்லி? இல்ல, நம்மளது வந்து நம்ம சீசன் பண்ணாம தான் நம்ம வருது இல்லையா? ஓகே, ஒரே டைப் தான் இல்லையா? சரி சரி சரி. ஏன்னா சீசன் பண்றது வந்து சும்மா சீசன் பண்ணதா அது காஸ்ட் ஜாஸ்தி போட்டுருவாங்க. இது பெரிய ப்ராசஸ் இல்லாதனால தான் பண்றோம். இது ஏகப்பட்ட ஸ்டாக் நம்ம விக்குது. நீங்க இந்த அவுட்லெட் விடுங்க, நீங்க எல்லா A+ அவுட்லெட் வேற கடையில பாருங்க, நம்ம பிராண்ட் இருக்கும், வித்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில கஸ்டமருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் காஸ்ட் லைனா யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் தான் காஸ்ட் லைன் யூஸ் பண்றோம். முன்னாடி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிருப்பாங்க, அலுமினியம் தவா யூஸ் பண்ணிருப்பாங்க, இரும்பு தவா யூஸ் பண்ணிருப்பாங்க. காஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும். அது நம்ம சொல்லி சால்வ் பண்ணா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்றது இல்ல. எஸ் எஸ், ரைட்லி சார். அதுதான் நான் சொல்ல வரேன். என்னோட பாயிண்ட் அதுதான். சி, எல்லாருமே ஒரே ஆல் த 5 ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் சேம் இல்லையா? சில கஸ்டமர்ஸ் தெரியும், அவேர்னஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி காஸ்டிங் டைப் யூஸ் பண்ணிருப்பாங்க. சிலது காஸ்டிங் டைப் யூஸ் பண்ணாதவங்களுக்கு எப்படி தெரியும்? அது கண்டிப்பா இது இருக்கு, தெரியாது இல்லையா? சோ அதுதான் நான் சொல்றேன். அது என்னன்னா, அது நம்ம சேல் பண்றவங்க கடையில வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். எஸ், ரைட்லி சார். இது சீசன் பண்ணாதது, சீசன் பண்ணது இல்ல, சீசன் பண்ணது நம்ம இருக்கு, அது இந்த மாதிரி இருக்கு, இல்ல இது சீசன் பண்ணதுதான், ஆனா ஒண்ணும் இல்ல, இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாக்ட். இப்ப அதுலதான் பிரச்சனையே சார். ஏன்னா அது ரெகுலர் கஸ்டமர் தான் நானு. ஃப்ரம் த டே ஒன். இது எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஹரிபரியா இருக்கிற ஒரு காலகட்டமா இருக்கு இந்த இதுல. இப்ப போய் நம்ம சீசன் பண்ற ப்ராசஸ் நம்ம வீட்டுல இருந்து பண்றது யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்ப இந்த நான்ஸ்டிக்கோட சக்சஸே வந்து இதுதான் ரீசன். ரெடிமேடா இருக்கணும், நீங்க சீசன் பண்ணி வச்சிருக்கணும், நாங்க கஸ்டமர் எண்ட் யூசர் டக்குனு எடுத்து யூஸ் பண்ணணும். எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, டிஃபரண்ட் ஆஃப் கஸ்டமர். ஒன்னு வந்து ஃபாஸ்டா ரெடிமேடா எனக்கு வேணும். ஒரு சில கஸ்டமர் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஹெல்த் தான் முக்கியம். ஆமா, கரெக்ட். அப்படின்றவங்க ஹெல்த் தான் முக்கியன்றவங்க வந்து இத எல்லாம் பண்ணுவாங்க. காஸ்ட் வந்து உடம்புக்கு ஹெல்த், கெமிக்கலோ இல்ல வேற ஏதோ நான்ஸ்டிக் கோட்டிங் எதுவுமே போடுறது இல்ல. இன்னொரு விஷயம்னா, இது வந்து நம்ம கை தவறி கீழே விட்டாலே உடஞ்சிடும். எஸ் எஸ், கரெக்ட், ரைட் சார். இன்னொன்னு சொல்றேன், இது அலுமினியம் மாதிரி கிடையாது, வேற நான்ஸ்டிக் கீழே வந்து பெண்ட் ஆகும், அதெல்லாம். இது வந்து கீழே கையை தவறி விட்டீங்கன்னா உடஞ்சிடும், மண் மாதிரி. காட் இட். ஆமா, தெரியும். ஓகே, இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அதாவது இந்த வாங்க, அதாவது செல்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டிங் மீன்ஸ் வாட், அது எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். நம்ம கஸ்டமர் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா, கஸ்டமருக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணா ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பாங்களா, யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்களான்ற அவங்களுக்கு டவுட்.
ஒரு சில கஸ்டமர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு தெரியுங்க, நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால டீலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேக்குற கஸ்டமரோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து, எங்களுக்கு தெரியாதா, நாங்க 20 வருஷமா யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்க சொல்லுங்க எங்களுக்கு தெரியுமா அப்படின்றவாங்க. இல்ல நான் சொல்றேன். அதனால சில நேரங்கள்ல வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க சொல்றதுக்கு. கேக்குற கஸ்டமர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இப்படி இப்படி யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணணும். நான் இப்ப அங்க இது அது பிரச்சனை இல்ல சார். நான் சொல்ல வர்றது தப்பா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறது. இது கீழே உடையாது சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், அப்படிதான் சொல்றாங்க சார். அதெல்லாம் போட்டிருக்குல்ல சார், அதெல்லாம் போட்டிருக்க. நோ நோ சார், மென்ஷன் பண்ணிருக்குது. பட் நான் கேக்குறேன், இப்ப சேல் பண்றவங்க இந்த மாதிரி சொல்லும் போது எதை நம்புவாங்க? அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச சொல்றது. ஆமா, ஒரு நாள் வித்துட்டு இருக்காங்க, அவங்க தெரியாம வைக்க போறது கிடையாது. இப்ப நம்ம வந்து தெரிஞ்சதுனால காஸ்டிங் மீன்ஸ் வாட், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அதை பத்தி தெரிஞ்சதுனால நான் கேக்குறேன் நானு. இப்ப இதுலயே தெளிவா ப்ரீ காஸ்டிங், ப்ரீனா என்ன, முன்னாடி காஸ்டிங், அதாவது சீசனிங்க்கு முன்னாடி தான் ப்ரீ சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு இது நம்மளுக்கு பாசிபிளா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் போலாமா நீங்க யோசிச்சிருப்பீங்க. எஸ் எக்ஸாக்ட்லி சார். அதாவது கஸ்டமருக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பட் ரியாலிட்டி என்ன இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்தோட ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். தென் இட்ஸ் அப் டு த கஸ்டமர், வெதர் அவங்க எடுக்கிறதோ எடுக்காம இருக்கிறதோ அது அவங்களோட இஷ்டம். இப்போ நீங்க இந்த சீசன் ஆயிருச்சு, சீசன் பண்ணது அதே மாதிரி கீழே போட்டா உடையாது இப்படி எல்லாம் சொன்னா அதெல்லாம் ராங் கமிட்மெண்ட் சார். இதனால என்ன ஆகும்னா உங்க பிராண்டுக்கு தான் கம்பெனியோட பேர் தான் அதாகும். நாளைக்கு உடைச்சிட்டு கொண்டாந்து நீங்க எடுத்தீங்கன்னா என்கிட்ட சண்டை போடுவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண கூட தெரியாதுங்க, நீங்க என்ன சொல்லிதானே கொடுத்தீங்க உடையான்னு சொல்லிட்டு கேப்பீங்க. இந்த பிஜிஎன்லாம் இருக்கு பிராண்ட், அதுல வந்து சீசன் பண்ணது, வந்து சீசன் பண்ணது சார். அது அதுவும் சேம் ரேட் தான். அது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. கஸ்டமர் வந்து காஸ்ட் வைஸ் எதுக்காகன்னா அது நாங்க பண்ணிக்கோன்றதுனால இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் அதை கேட்டுதான் நான் போயிருந்தேன் நானு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது இல்ல. சோ இவங்க இத ரெண்டு சேம் ரேட் தான் சொல்லிட்டு இதை கொடுத்துட்டாங்க. சீசன் ஆஃபர்ல வந்து சார், ஆஃபர்ல வந்ததுனால அந்த ரேட் கொடுக்க முடிஞ்சது. அதே நீங்க ஆஃபர் இல்லாமனா ரேட் ஜாஸ்திக்குனால அவங்க எடுக்கல. நம்மளுது நல்லா இருக்கு, நம்மளுக்கு தான் ஃபாஸ்ட் மூவ் போயிட்டு இருக்கு, அதனாலதான் நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க டீலர். ஃபைன். பட் நியூ இயர் ஆஃபர்ல வந்தது அது. ஓகே ஓகே. அதனால ஆஃபர் வரைக்கும் சேல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது சேல் முடிஞ்சிச்சு. புரியுது. இந்த நியூ இயருக்கும் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. அது எனக்கும் தெரியாது. இந்த நியூ இயருக்கும் அது போடுறாங்க. பட் இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட், நீங்க உங்க ஏஜென்ட் கிட்ட நீங்க வந்து தயவுசெய்து சொல்லுங்க. எப்ப டிரான்ஸ்பரண்டா இருங்க, ஓப்பனா சொல்லுங்க. இதனால எனக்கு தான் குட்வில் என்னோட குட்வில் போகுதுன்னு சொல்லிருங்க. ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப அவங்க ஷாப்புக்கு நான் எப்படி போவேன் நான்? பெரிய தப்பு இல்ல அது. எதுவா இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா சொல்லணும் சார். சார் இன்னொன்னு, உங்க பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் நான் நிறைய வச்சிருக்கேன். கப்பல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி வச்சு நல்லா தான் இருக்கு. நிஜமாவே சொல்றேன், நல்லா தான் இருக்கு. நான் கஸ்டமர், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான். ஆனா அந்த ஒரு பேர் பிரைசிங் நல்லா இருக்கு சார். நம்ம இன்னும் பிராண்ட் கொண்டு போல சார். ஏன்னா பிராண்ட் கொண்டு போனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், குக்கர் வந்து நம்ம ரேட்டுக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா 60-70% வந்து பிராண்டோட ரேட் வரும். அந்த பிராண்ட் ஏன் ரேட் வைக்கிறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்றாங்க, ஆடுக்கு பப்ளிசிட்டி பண்றாங்க. அந்த காஸ்ட் வச்சு சேம் குவாலிட்டி தான், சேம் சீட் தான். அவங்க ஜிண்டால் தான் வாங்குறோம், நாங்க ஜிண்டால் தான் வாங்குறோம். ஒன்னும் வித்தியாசமே இல்ல. ஏன்னா அந்த ஒரு குக்கர் மேல காஸ்ட் வச்சுட்டு ஆடு கொடுத்துடுறாங்க. ஆடு கொடுத்த உடனே கஸ்டமர் மைண்ட் ஆகுது பிராண்ட், ஃபெமிலியர் பிராண்ட். ஓகே ஓகே. நீங்க யூஸ் பண்ணுங்க, 2 குக்கர் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுங்க, நம்ம யூஸ் பண்ணுங்க, ரெண்டுமே 2 லைஃப் தான் வரும். ஓகே ஓகே சரி. அது பிராண்ட் இமேஜ் ஆயிடுது, அவ்வளவுதான். அந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கலாமா இல்லனா உடன் தான் யூஸ் பண்ணலாமா? அது கரண்ட் யூஸ் பண்ணலாம் சார், நீ கரண்ட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. இது வந்து இரும்பு தான், கிராச்சஸ்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஓகே. சோ அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, இப்ப தோசைன்னா தோசை மட்டும் தான் சுடணும் இல்லையா, சப்பாத்தி மாத்தி மாத்தி ஆல்டர்னேட் அந்த மாதிரி பண்ண கூடாது இல்லையா? லைவ் வாரண்டி பண்ணுவாங்க கம்பெனில. கண்டிப்பா. எஸ் எஸ் எஸ். ஏன்னா ஒன்ஸ் கொடுத்துட்டா அது லாஸ், ஹெவி லாஸ். எஸ் எஸ் கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, கரெக்ட்டா வரும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா சார். ஓகே ஓகே, பாத்துக்கலாம். தேங்க் யூ. தேங்க்ஸ் சார். பை.